ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கடைசி மாதம் வருகையை சிந்திக்கும் நாட்கள் துதி ஆராதனையால் உண்மை மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்து தேவனே ஒரு நாமத்தை ஏகோபித்து துதிக்கும் வேளை உடைய மகிமை தங்கி இந்த ஆலயத்தை நீர்கள் நம் மத்தியிலே வாழும் கடமைகளை இன்றைக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்களில் 458 கீதங்களும் கீர்த்தனைகளும் 96. ஆராதனை கீதங்களில் 458 கீதங்களும் கீர்த்தனைகளும் 96. கேள் ஜென்மித்த ராயர்கே. கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும்
அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நாம் நம்முடைய பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவே கூம். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோம். ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 97 வசனம் முதல் 104 வசனம் வரை. சங்கீதம் 119 97 வசனம் முதல். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். வானத்தையும் பூமியையும் படைத்து
சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கர்த்தரால் போற்றுகிறார். பாடுபட்டு சிலுவையில் மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சையில் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோடையும் மரித்தோரையும் நியாயம் நீக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் கிறிஸ்துவாகிய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் இருக்கிறதும் நித்திய ஜீவனும் உனக்கு விசுவாசிக்கிறேன். அட்வென்ட் ஞாயிறு. சத்திய வசனத்தின் தலைப்பு நற்செய்தியை கொண்டாடுதல். நற்செய்தியை கொண்டாடுதல். சத்திய வசனம் லூக்கா 1 அதிகாரம் 48 வசனம். லூக்கா 1 அதிகாரம் 48 வசனம். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மறுபடியுமாக யாவரும் சத்தமாக வாசிக்கலாம். அவர் அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனை முடிந்த பின்பு கொயர் மற்றும் யூத் பிள்ளைகளுக்கு சத்தியவசன தேர்வு நடைபெறும். இந்த ஆலய ஆராதனை முடிந்தவுடன் யூத் மற்றும் கொயர் பிள்ளைகளுக்கு சத்தியவசன தேர்வு நடைபெறும். மதியம் 3:45 மணி அளவில் திருவசன தேர்வு சிறு பிள்ளைகளுக்கு நடைபெறும். மதியம் 3:45 அளவில் திருவசன தேர்வு சிறு பிள்ளைகளுக்கு நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஆலய ஆராதனை முடிந்தவுடன் அரிசி பை ஏலம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து விடப்படும். சபையார் உற்சாகமாக எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அர்ப்பின் பண்டிகையில் நீங்கள் எடுத்த ஏலத்தொகையை மார்ச் மாதத்திற்கு முன்பதாக செலுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அர்ப்பின் பண்டிகை ஏலத்தில் நீங்கள் எடுத்த ஏலத்தொகையை மார்ச் மாதம் முடிவதற்கு முன்பதாக செலுத்தும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நமக்கு அட்வென்ட் ஞாயிறு கிறிஸ்து வருகை கொண்டாடுதல் இருக்கும்படியாக நமது நோட்டீஸ் போர்டில் ஆராதனை ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வீடுகள் தோறும் அந்த நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் திருச்சபை அனைவரும் ஆராதனைகளிலும் நிகழ்ச்சிகளிலும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வருகின்ற 29/12/2024 ஞாயிறு, கடைசி ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை குடும்ப ஆசீர்வாத ஆராதனை ஆக நடைபெறும். அதிலே தேவ செய்தியாளர் சகோதரர் பிரான்சிஸ் பிரேம்சிங் அவர்கள் பாளையங்கோட்டை அந்த இடத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆராதனையில் நம்மளுடைய மத்தியில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களை தேவன் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மாதத்தில் முதல் நாள் என்பதனால் மாலை 6 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். வருகின்ற ஞாயிறு மாதத்தில் 2ஆம் ஞாயிறு, அதிலும் பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நடைபெறும். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல சிறுவர் ஊழியம் வழங்கும் கேலண்டர். இந்த கேலண்டர் ஒன்றின் விலை 50 ரூபாய். உங்களுடைய குடும்பத்தில் விருப்பப்பட்டவர்கள் இதை செலுத்தி வாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த கேலண்டரின் ஒன்றின் விலை 50 ரூபாய். சத்தியவசனத்தின் புக், இதன் விலை 20 ரூபாய். உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு சத்தியவசனம் சொல்ல வேண்டுமென்றால் 20 ரூபாய் கொடுத்து வாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது நம்மளுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் மூலமாக இது வழங்கப்படும்.
பிறந்த நாட்களை வாசிக்கின்றேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள். 1/12/2024 மிஸ்டர் ருத்ரன் என்ற ஜேம்ஸ், கேர் ஆஃப் எஸ் கிருபா மாலா. 5/12/2024 மிஸ்டர் டி ஆசிர், சன் ஆஃப் எஸ் துரைராஜ். 7/12/2024 மிஸ்டர் எம் ஜெய்சர் கிதியோன், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே மெர்வின் ராஜ், கேர் ஆஃப் மிஸ்ஸஸ் எஸ் ஜபக்கனி சாமுவேல். 7/12/2024 மிஸ்டர் பி ராபின்சன். திருமண நாட்கள் கொண்டாடுகிறவர்களை வாசிக்கிறேன். 4/12/2024 மிஸ்டர் ஆர் ஜான்சன் ராஜசிங், மிஸ்ஸஸ் ஜே ஹெப்சி சொர்ணபாய் ஃப்ளாரன்ஸ். 5/12/2024 மிஸ்டர் பி நெல்சன் சாமுவேல், மிஸ்ஸஸ் என் ஜான்சி. இவர்களுக்காக நம்மளுடைய குருவானவர் ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை படிக்கிறேன். சங்கீதம் 122:7. உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆயிரமாண்டுமக்கு ஓர் நாளை போலாமே, யுகங்கள் தேவரீருக்கு ஓய்மை கோப்பமே. கர்த்தாவே யுகயுகமாய துணை ஆயினி, நீரேனும் வரும் காலமாயும் நம்பிக்கை ஆவி. ஆமென் கூறுவார்கள். இன்றைக்கு சத்திய வசனத்தை சொல்லுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே மிக மிக மகிழ்ச்சியோடு கூட புதிய பரிசோதனை பெற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். இன்றைக்கு கொடுக்க பரிசு இம்மானுவேல் குடும்பத்தின் சார்பில் இந்த வசனம் சொல்லும் குழந்தைகளுக்கு அதை அர்ப்பணிப்பாக வழங்குகிறார்கள். பொழுது இம்மானுவேல் குடும்பத்தினருக்கும் பெற்றுக்கொள்ளப் போகிற அன்பு குழந்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக இந்த மாதத்தின் முதல் நாள் தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபை. இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிழ்ச்சி ஏராளம். இப்போது குழந்தைகள் வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பாடாய், இடோ இருமுறை எல்லாம் சன்றிகளும் என்னை பாக்கியவடி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையாய் நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சத்துகளும் என்னை பாக்கியவாதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர்கள் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை நோக்கி என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவன் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. Filled. You are the
You are the. You are the. அந்த gift தராங்க. You are the. You are the. water, sister, friend, Matthew, Ayot, Poti, the Lord, who's by night, the house of the Lord. Lift up your hands to the holy place and bless the Lord. But the Lord bless you from Zion. Kihome Hanajit. Psalm 134. நற்செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவாதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவாதி என்பார்கள். லூக்கா 1:47. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்றார். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தான். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சங்கீதத்திலும் என்னை பாக்கியவதி என்றார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. For he has looked with favor on his servants. From now on all the generations will call me blessed. Luke 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. நற்செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது என்னை எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையை தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளுக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48.
நற்செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48 அவர் நற்செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையை தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லாரும் சங்கதிகளும் என்னை பாக்கியவதி என்றார். லூக்கா 1:48. நற்செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. நற்செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்றார். லூக்கா 1:48. நற்செய்திகளை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48.